சக்தி, நீ என்ன மன்னிச்சிடு சக்தி. என்னாலதான் நீ சிவாவை விட்டு பிரிஞ்ச. உன் வாழ்க்கையை கெடுத்ததே நான் தான். என்னோட தப்பான எண்ணத்தினால ஒரு குடும்பமே பிரிஞ்சிருச்சு. நீ இத்தனை நாளா பட்ட கஷ்டத்துக்கு காரணமே நான் தான். அத்த, பரவாயில்ல விடுங்க. ஏதோ நடந்தது நடந்துருச்சு. இனிமேலாவது ஒன்னா சந்தோஷமா இருப்போம். சக்தி, நீ வீட்டுக்குள்ள வந்ததும் எங்க என்ன வீட்டை விட்டு விரட்டிடுவியோன்னு பயந்துதான் உன்னை நான் டார்ச்சர் பண்ண. ஆனா நீ அது எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருப்போன்னு சொல்றியே. உனக்கு போய் நான் இவ்ளோ கொடுமைகளை செஞ்சிட்டனே. அத்த, நீங்க என்னதான் தப்பான ஆளா இருந்தாலும் என் மாமாவை அம்மாவா இருந்து வளர்த்து ஆளாக்கியிருக்கீங்க. உங்களை எப்படி அத்த என்னால தண்டிக்க முடியும்? நீங்க மனசு மாறணும் தான் நான் ஒவ்வொரு தடவையும் முயற்சி பண்ணேன். அது இப்ப நடந்துருச்சு அத்த. நீங்க மனசு மாறினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சக்தி சொன்னா எல்லாம் சரியாதான் இருக்கும். ஆமா சக்தி, நீ சொல்றதுதான் சரி. ஏதோ நம்ம குடும்பத்துக்கு கெட்ட நேரம் இப்படியெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு. இப்பதான் நீ வந்துட்டல்ல, இனிமேலாவது நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருப்போம். என்ன சக்தி, யார தேடுற? ஆமா சக்தி, எல்லாரும் இங்கதானே இருக்காங்க. யார் தேடுற? இல்ல, நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம். ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் மிஸ் ஆகுறாங்க. அதான் எங்கன்னு பாக்குறேன். அம்மாவை தேடுறியா? ஆமா அத்த. நீ போன கொஞ்ச நாள்லயே அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க சக்தி. இப்ப கூட வெளியில வர கூச்சப்பட்டுக்கிட்டு ரூம்குள்ளேயே இருக்காங்க. அப்படியா? சரி, எந்த ரூம்ல இருக்காங்க? இதோ இந்த ரூம்ல தான். சரி, நான் போய் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன். ஐயோ, வந்துட்டாளே, இப்ப என்ன பண்றது? நீ இங்கதான் இருக்கியா? இதோ வரேன். சக்தி, வா சக்தி, வா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது நீ வரேன்னு சொன்னாங்களா, அதான் உன்னை எப்படி எல்லாம் வரவேற்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அது நீ வாசல்ல வந்து நின்னுதானே யோசிக்கணும். இல்லையே, இப்பதான் நீ ரூம்குள்ள வந்துட்டியே. கிண்டலா? ஆமா, நான் வீட்டுக்கு வரேன்னு தெரிஞ்சதும் என்ன வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுவேன்னு பார்த்தா, நீ என்னடானா ஏதோ உன்னை பொண்ணு பார்க்க வந்த மாதிரி, கல்யாண பொண்ணு மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்னு வெக்கப்பட்டு இருக்க. அது நான் வெக்கப்படல. பாவம், நீ இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கல, போனா போகட்டும்னு விட்டுட்டேன். நீ மாறினாலும் இந்த குசும மட்டும் உன்னை விட்டு போகலல்ல. அது ஏன் உடன் பிறந்தது. இந்த கட்டபொம்மன் டயலாக் எல்லாம் நீ பேசாத பாட்டி. நீ நல்லவள மாறிடாத பாட்டி. எப்படி கவுண்டமணி செந்தில அடிக்கிறது மாறினா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்களோ, அந்த மாதிரி நீ நல்லவளா மாறி நான் உன்னை அடிக்கிறது நிறுத்திட்டா அதையும் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல பாட்டி, எனக்கும் போர் அடிச்சிரும். நானும் சுபத்ரா கிட்ட சொன்னேன், அவதான் கேக்கல. பாத்தியா, உண்மை வெளியில வந்துருச்சு. அப்போ நீயா மாறல, உன் பொண்ணு சொல்லி வேற வழியே இல்லாம மாறி இருக்க. உன்ன சுபத்ரா, என்ன காப்பாத்துமா. சுபத்ரா, 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 ஐயோ, காப்பாத்துமா. ஐயோ, என்ன காப்பாத்துறா. சிவா, என்ன காப்பாத்துறா. முறைக்கிறாடா.
பாட்டி ஆ? இப்ப எதுக்கு நீ இப்படி கத்திட்டு ஓடி வர? ஓ, ரொம்ப நாள் கழிச்சு வரேன்னு இப்ப நீ ரெஜிஸ்டர் பண்றியா? ம்ஹும். இல்ல பேராண்டி, இந்த சக்தி என் தலையில கொட்டிட்டா, வலிக்குதுடா. வலிக்குது ஆ? உனக்கு, ம், ம், ம். இத நான் நம்பணும். ஆமாடா. ஏ கிழவி, ஆ? இந்த பாடியில சக்தி கிட்ட நீ அடி வாங்காத ஏரியா ஏதாவது இருக்கா? இருந்தா கொஞ்சம் காட்டு. என்னமோ புதுசா அடி வாங்கின மாதிரி கொட்டினதுக்கெல்லாம் வலிக்குதுன்னு சொல்ற. ஆமாண்டா, உண்மையாவே வலிக்குதுடா எனக்கு. ஏய், இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். எங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்லி உனக்கு வலிக்குதுன்னு. ஆஹா, பாயிண்ட் பிடிச்சிட்டானே. ம். சும்மா தமாஷுக்கு சொன்னேன், எனக்கு வலிக்கவே இல்லையே. கிழவி, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். ஆ? ம்? ம். புகழ். அம்மா ம். சரிம்மா. பாட்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எழுந்திருப்பா. ஏ செல்ல ராஜா, நீ நல்லா இருக்கணும்டா. டேய் சுந்தரு, அப்படியே இவன் உன் தாத்தா மாதிரியே இருக்கான்டா. ம். ஏய் கிழவி, இதே டயலாக் தானே கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்ன. அது நீ அப்ப அப்படி இருந்த, ஆனா இப்ப அப்படி இல்ல. இப்ப இவன் தான் தாத்தா மாதிரியே இருக்கான். ம், நம்பிட்டேன். சரி, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. நான் அப்படியே கிளம்புறேன். எங்க போறீங்க மகி? டெல்லிக்கு தான். மகி, அதெல்லாம் முடியாது. நான் டெல்லியில இருக்கும்போது நீ எவ்வளவு நல்லா என்ன பாத்துக்கிட்ட. அங்க போய் நீ தனியா என்ன பண்ண போற? நீ எங்கேயும் போவேனா, இங்கே எங்க குடியேறு. ப்ரோ, சக்தி சொன்னா சரியா தான் இருக்கும் ப்ரோ. ஆமா மகி, எங்க ஃபேமிலியோட சேர்ந்து நீங்களும் இங்கேயே இருந்துருங்களேன். தம்பி, என் பொண்ண பாஷை தெரியாத ஊர்ல கூடவே இருந்து காப்பாத்திருக்கீங்க. நீங்க எங்கேயும் போக கூடாது தம்பி, எங்க கூடவே தான் இருக்கணும். ஆமா தம்பி, நீங்க எங்க கூடவே இருங்க. ஏன்பா இத்தனை பேர் சொல்றாங்க, நீயும் எங்க கூடவே இருந்துறப்பா. அதுக்கு இல்ல பாட்டி, அங்க ஆபீஸ் இருக்கு. மகி, ஏன் ஆபீஸ் இருக்கு மகி, அதை நீங்க பாத்துக்கோங்க. மகி, யோசிக்காத மகி. எங்க ஆபீஸ் உன் ஆபீஸ் மாதிரி. நீயும் கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோ. ஆம் ப்ரோ, சக்தி சொன்னா சரியா தான் இருக்கும் ப்ரோ. நீங்க எல்லாரும் என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதுக்காக உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சக்தி மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். அவளால் தானே எனக்கு இப்படி ஒரு நல்ல ஃபேமிலி கிடைச்சிருக்கு. ஆனா என்னால இங்கேயே தங்க முடியாது. ப்ளீஸ் எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. நான் எப்ப சென்னைக்கு வந்தாலும் கண்டிப்பா இங்க வந்து தங்குறேன். ப்ளீஸ் யாரும் என்ன தப்பா எடுத்துக்க வேண்டாமே. என்ன மகி, எல்லாரும் இருன்னு சொன்னா போறேன்னு சொல்லி பில்டப் பண்ற. அதெல்லாம் நீ டெல்லிக்கெல்லாம் போக கூடாது. நீ இங்கதான் இருக்கணும். சக்தி, நான் சீரியஸா தான் சொல்றேன். நானும் சீரியஸா தான் சொல்றேன். நீ டெல்லிக்கு போகவே கூடாது, இங்கதான் இருக்கணும். சக்தி சொல்லிட்டால, இங்கே இருங்க. ஆமாங்க, நீங்களும் இங்க எங்க கூடயே இருங்க. ஆமா அங்கிள், இங்கே இருங்க அங்கிள். ஆமா அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், நீங்க எங்க கூடவே இருங்க அங்கிள். சரி, நான் இங்கேயே இருக்கேன்.
மாப்பிள சக்தி எல்லாரும் சாப்பிட வாங்க. இல்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். சரிங்க போயிட்டு மாப்பிள. மகி வாங்க போலாம். வா புகழ். வாங்க கேட்டா. ஏ மீனாட்சி, என்ன நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டே நிக்கிற? வா எல்லாத்தையும் இப்ப எடுத்து வைக்கலாம். நீயும் வாம்மா. வாங்க. சரிம்மா. ஐஸ்வர்யா வா. டேய் சுந்தர், என்ன அது என்ன நீ வாய திறந்தாலே சக்தி சொன்னா சரியா இருக்கும், சக்தி சொன்னா சரியா இருக்கும்னு சக்தி புராணமாவே பாடிக்கிட்டு இருக்க. என்ன சமாச்சாரம்? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? ஆமாடா, சொல்லுடா. சொல்லிடலாம். ஆனா என் ஸ்டைல்ல சொல்றதா இல்ல சக்தி ஸ்டைல்ல சொல்றதான்னு யோசிக்கிறேன். நீ எந்த ஸ்டைலையும் சொல்ல வேணாம்டா, நானே புரிஞ்சுக்கிறேன். குட் கேர்ள். ஏய், அங்க எங்க போற? இந்த பக்கமா போ. போ. பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே போகுது பாரு. மீனாட்சி எல்லாத்தையும் சீக்கிரம் கொண்டு வாமா. இதோ வந்துட்டேன். மாப்பிள்ளையும் சக்தி ரொம்ப நாள் கழிச்சு ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட போறாங்க. எல்லாம் வாய்க்கு ருசியா இருக்கணும்னு எனக்கு டென்ஷனா இருக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கும், நான் பாத்துக்கிறேன், விடுங்க. அனு, சக்திக்கு பிடிக்கும்னு நான் பால் பாயசம் பண்ணி வச்சிருக்கேன், அதை எடுத்துக்கிட்டு வா. இதோ வந்துட்டேம்மா. மாமா எல்லாம் ரெடி வந்துட்டேம்மா. மீனாட்சி எல்லாரையும் சாப்பிட வர சொல்லு. சரிம்மா. என்னங்க, எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். வாங்க உட்காருங்க. டேய் தள்ளுடா. ஏய் கிழவி, வெள்ளி ரோல் பண்றப்பதான் முந்திரி கொட்ட மாதிரி முன்னாடி வந்து சாப்பிட்டேன். இப்பதான் உனக்கு கேரக்டர் ரோல் கொடுத்துட்டாங்களே, அப்புறம் அடிச்சு பிடிச்சிட்டு முன்னாடி வந்து உட்கார்ற. டேய் போடா. எந்த ரோலா இருந்தாலும் பசின்னு வந்துட்டா நான் இப்படி தாண்டா. ஏன் நல்ல ரோல் பண்ணா பசிக்காதா? நீதான் நல்ல ரோல் பண்றியே, எங்க சாப்பிடாம இரு பாப்போம். ஏன் சகல, உனக்கு இது தேவையா? அட விடு சகல, என் பாட்டி தானே, கலாய்ச்சிட்டு போட்டோம். என் பாட்டி என்ன கலாய்க்காம வேற யாரு என்ன கலாய்க்க போறா? என்ன கிழவி, கைய விடுற. கோச்சுக்காத கிழவி. அம்மா வா சக்தி. உட்கார். வாங்க சார். வாங்க. என்னம்மா அப்படி பாக்குற? இதுக்காகத்தான் நான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த நிமிஷமே நான் செத்தாலும் சந்தோஷமா சாவேன். அம்மா ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? நீ பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. ஆமாத்த, இனிமேதான் நீங்க நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. அணுவுக்கு குழந்தை பிறக்கணும், எனக்கும் மீனாட்சிக்கும் இன்னும் 2-3 குழந்தைங்க பிறக்கணும். ஓ, சக்திக்கும் இன்னொரு குழந்தை பிறக்கணும், அணுக்கும் இன்னொரு குழந்தை பிறக்கணும். டேய் அலையாதடா. ஏன் தாத்தா கிட்ட வரப்பெல்லாம் இப்படிதான் நீ சொன்னியாக்கும்? அதான் உன்னோட போய் சேர்ந்துட்டாரு மனுஷன் இல்ல? அடச்சி மூடுற வாயா. அப்பா, இப்படி சிரிப்பு சத்தத்தை கேட்டு எத்தனை நாள் ஆச்சு? சக்தி வந்ததுனாலதான் இதெல்லாம் நடக்குது. அண்ணி நீங்க வந்து உட்காருங்க, சாப்பிடுங்க. இன்னைக்கு நான் பரிமாற போறேன். என் பசங்களுக்கு நான் பரிமாறி பல வருஷங்கள் ஆச்சு. நீங்க எல்லாரும் உட்காருங்க. நானும் பரிமாறுறேன். இல்லம்மா, நான் பரிமாறுறேன், நீங்க உட்காருங்க. நான் பரிமாறேன், நீங்க உட்காருங்க. சரி சரி, நாங்க 4 பேரும் சேர்ந்து பரிமாறுறோம். நீங்க எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுங்க. உட்காருங்க. உட்காருங்க. சக்தி நீ உட்காரு. உட்காருங்க மாப்ள.
என்ன சக்தி இது கிள்ளி கிள்ளி சாப்பிட்டுட்டு இருக்க? நல்லா அள்ளி சாப்பிடு. ம் சாப்பிடுறேன் அத்தை. அட, நீ டெல்லிக்கு போய் சப்பாத்தியே கிள்ளி கிள்ளி சாப்பிட்டுருக்க. இப்ப இங்க வந்து சாப்பாட்டையும் கிள்ளி கிள்ளி சாப்பிட்டுட்டு இருக்க. இரு, நானே உனக்கு ஊட்டி விடுறேன். காட்டுமா? போதும் அத்தை. என்ன போதும்? கோதாவரி, நீ கொஞ்சம் ஊட்டி விடுவா. இரு. அனு, நீ ஊட்டு. அம்மா இங்க என்ன நலுங்க வைக்கிறாங்க? ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு ஊட்ட சொல்றீங்க. டேய், நீ சும்மா இருற. அம்மா, நீயும் வந்து ஊட்டு. கிழவி, உன்னையும் உன் பொண்ணையும் இந்த வீட்டை விட்டு துரத்தல என் பேர் சக்தி இல்ல. அடியே சக்தி, உன்னையும் உன் பிச்சைக்கார குடும்பத்தையும் இந்த வீட்டை விட்டே துரத்தல என் பேரு நாகலட்சுமி இல்ல. சக்தி, என்னாச்சு? எதுக்கு 2 பேரும் சிரிக்கிறீங்க? இல்லம்மா, முன்னாடி நானும் பாட்டியும் சவால் விட்டு போல, அத நினைச்சு பார்த்து சிரிப்பு வந்துருச்சு. என்ன பாட்டி, நீயும் அதானே நினைச்ச? ஆமாமா, என்னெல்லாம் சவால் விட்டுருக்கோம். இந்த சாப்பிடு. இந்த சாப்பிடுமா. படி போதும் பாட்டி. என்ன அடிக்கிறதுக்காவது உன் உடம்புல தெம்பு வேணால, நல்லா சாப்பிடு. அப்ப சாப்பிடுறேன். சாப்பிடுமா. போதும். மீனாட்சி, நீ வந்து ஊட்டி விடு. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. ஏ அனு, நீ ஊட்டு. இங்க இருக்கிறதுலயே நான் தான் சின்ன பையன். எனக்கு ஊட்டி விடாம என் அம்மாவுக்கே ஊட்டி விடுறீங்க. ஐயோ, என்ன கொடுமை இது? டோன்ட் வரி புகழ், நான் உனக்கு ஊட்டி விடுறேன். மீனாட்சி, உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பாசம் அப்படியே உங்க குழந்தைங்க கிட்ட இருக்கு பாரு. நீ எப்படி சக்தி கிட்ட பாசமா இருப்பியோ அதே மாதிரி மித்ராவும் புகழ்கிட்ட பாசமா இருக்கா பாரு. ஆமாம்மா,